ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ராஜ்குமார் சசி. இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் பூரியும் மட்டன் குழம்பும் தாங்க. அங்கே மட்டன் குழம்பு எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கேன். குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். இன்னைக்கு குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி, ஒரு பட்டை, ஒரு 4 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, காய்ந்த மிளகாய் 3, கொஞ்சமாக சோம்பு, 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, மிக்சியில் வெங்காயம் மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்து, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மட்டன், உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். மட்டன் அப்படியே சுருள வரும், நல்லா வெந்து வரணும். மட்டன் கொஞ்சமாக மஞ்சத்தூள், என்னோட கலர் மாறி வரணும். மட்டன் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கணும். 1/2 கிலோ மட்டனுக்கு 2 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளியும் நல்லா மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா சுருள நல்லா வதங்கி வரணும் மட்டன். அப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி விடணும். இந்த மட்டன் குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மட்டன் குழம்பு தேங்காய் பேஸ்ட் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், முந்திரி, சீரகம், மிளகு, கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா இல்லை, கொஞ்சமாக சோம்பு. இது நல்லா வலுவாக பேஸ்டெல்லாம் அரைச்சிக்கணும். நல்லா கொதி வந்ததும் இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு ஒரு 5 விசில் 6 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மட்டன் 7-8 விசில் விட்டால் தாங்க நல்லா வேகும். இறக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் 1 ஸ்பூன் மிளகு சீரகம் தூள் லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்க்கணும். அந்த மிளகு சீரகம் தாங்க சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும் மட்டன் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் சசி.